வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து ம், ஸ்பரிசம், அக்ஷயம் அப்படிங்கிறத என்னென்னு ஏற்கனவே நான் வீடியோ பண்ணியாச்சு. இப்போது அதில் முக்கியமாக இன்னும் நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னா ஸ்பரிசம். இந்த தொடு உணர்வு வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்குது. அக்ஷயம் அப்படிங்கிறது வந்து பார்க்குறது, அது மூலமாகவும், பரிச்சயம் அப்படிங்கிறது வந்து பேச்சு அப்படிங்கிற மூலமாகவும் எவ்வளோ மனத்தில் விளைவுகள் ஏற்படுகிறது, அதன் மூலம் எவ்வளோ செயல்கள் ஏற்படுதெல்லாம் பார்த்தோம். அதில் வந்து ஸ்பரிசம் வந்து 2ல விட எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, சேம் டைமில் அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஆன்மீகத்தில் இருக்கவங்களும் இதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் ஆழமாக பார்க்குறதுக்காண்டி இந்த வீடியோ. இப்போது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கும்போது தொடு உணர்வு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த தொடு உணர்வில் எத்தனை வகை இருக்குது, அது மனித உணர்வு மண்டலத்தை எப்படி தூண்டுது, அதனால் மனிதன் எந்த நிலைக்கெல்லாம் போகிறான், அதனால் அவனோட புற அக உடலில் மாற்றங்கள் என்ன ஏற்படுது, அதனால் சிதைவு நிலை என்ன ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதில் இந்த ஸ்பரிசம் அப்படிங்கிறது வந்து தொடு உணர்வு இருக்கு இல்லையா, இதில் பிரதானமாக ஏன் செயல்படுதுன்னு சொல்கிறோன்னா, இந்த அக்ஷயமும் பரிச்சயமும் இந்த 2 செயல்கள் இருக்கு இல்லையா, இது மூலம் இந்த ஸ்பரிசத்துக்கு வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2ம் நினைவுலேயும் மனத்துலேயும் உயிர்லேயும் பதிவுகளை உருவாக்கும். ஆனால் ஸ்பரிசம் வந்து பதிவுகளை உருவாக்காது. அதுக்கு பதிலாக தூண்டுதல் உணர்வை மட்டும்தான் ஏற்படுத்தும். தூண்டுதல் உணர்வு எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு இரும்பு கம்பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இரும்பு கம்பி இருக்குது. இரும்பு கம்பி வந்து இருக்குது. நீளமாக ஒரு இரும்பு கம்பி இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ஒரு முனையில் காந்தத்தை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பி முழுசுமே வந்து அந்த காந்த ஈர்ப்பு பரவி இருக்கும் இல்லையா, அதுபோல் தான் நம்ம உடலில் வந்து ஒரு இடத்துல ஒரு தொட்டால் கூட அந்த தொடர்பு எப்படி இருக்குன்னா, அந்த உயிர் அணுக்களில் மின்மண்டலம் வழியாக மிக விரைவாக அப்படி பரவி அந்த செயல்பாடுகளை தூண்டி நம்ம எண்ணத்தினை உருவாக்குற மனம் வரைக்கும் போயிடும். சரியா? இதுதான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போது மனித உடல் வந்து உருவாகுது. சரியா? மனித உடல் உருவாகும்போது, புதிய ஒரு மனித உடல் உருவாகும்போது, அந்த ஆன்மாவாகிய அந்த ஜீவாணுவின் வந்து ஜீவகாந்த ஆற்றலால் தானே ஆண் பெண் ஆகிய இரு உடல்களிலிருந்து மிக வேகமாக எவ்வளோ அணுக்கள், உயிரணுக்கள் வருது தெரியுமா? 3,76,786 உயிரணுக்கள் எடுத்துகிட்டு வருது எங்கள் கருப்பைக்கு. அந்த வரும்போது இந்த அணுக்களில் எந்த உடலிலிருந்து அதிக உயிரணுக்கள் ஈர்க்கப்பட்டதோ அதுக்கேற்ற மாதிரி ஆண் பெண் என்ற உடல் அமைப்பு மாற்றங்கள் உருவாகுது. நம்ம வந்து சயின்ஸில் படிச்சிருக்கோம்ல, ஒரு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா நிர்ணயிக்கிறது வந்து ஒரு ஆணுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இதன் மூலம் தான். அப்போ எந்த உடல் மூலம் அதிக உயிரணுக்களை வந்து கொண்டு வந்துச்சோ அந்த ஏற்ற மாதிரி தான் ஆண் பெண்கிற உடல் அமைப்பு வந்து உருவாகுது, ஒரு கரு உருவாகும் போதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஆன்மாவுக்கு வந்து ஜீவனில் வந்து ஆண் பெண்கிற வேறுபாடு இல்லை, ஆனால் உடலளவில் தான் அந்த மாதிரி இருக்குது. இவ்வாறு ஈர்க்கப்பட்ட அந்த 3,00,000க்கு மேற்பட்ட அணுக்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அதுதான் உடல் என்னும் தோற்றத்தை பெறுது. இதுவே சிருஷ்டின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ அந்த சிருஷ்டிக்கே காரணமான அந்த ஸ்பரிசம் வந்து எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம வந்து ஒருத்தங்களை தொடுறது வந்து திருமணம் ஆகும்போதெல்லாம் முந்தியெல்லாம் கணவன் மனைவி வந்து தொடுறது வந்து அதுக்கு ஒரு நல்ல நேரம் வச்சுருந்தாங்க, சாந்தி முகூர்த்தம்னு. இப்போ அப்படி மாறிடுச்சு காலம். ஆனால் முன்னாடி இருந்தது. இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்பரிசம் எவ்வளோ முக்கியமானங்கிறது.